ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடாவில் தான் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளியிட்டிருக்காங்க. இது முழுக்க பார்த்தீங்கன்னா லோக்கலைஸ் பேங்க் ஆஃபீஸர்ஸ்க்கான ஒரு வேலை. இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை ஆளுன்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கான முழு இன்ஃபர்மேஷனும் தெளிவாக பார்க்க போகிறோம். எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2500 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. யாரை அப்ளை பண்ணலாம், ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்தலாம். அதுக்கான லிங்க் எல்லாமே நம்மளோட பிளாகிங் சைட்லேயும் இருக்குது, நம்மளோட யூடியூப் சேனல்லையும் இருக்குது. ஓகேங்களா, நம்ம ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேனலும் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸும் அதுலேயும் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் ஜஸ்ட் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்காக தரேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஓகேங்களா, இதுதான் பேங்க் ஆஃப் பரோடாலேருந்து வெளியிட்ட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். என்ன போஸ்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லோக்கலைஸ்டு பேங்க் ஆஃபீஸர்ஸ். ஓகேங்களா, இந்த போஸ்டிங்ஸ்க்கு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2500 வேகன்சிஸ் வந்து இருக்குது. எப்போ போஸ்டிங்ஸ்க்கு எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4/7 ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டாங்க. 24/7/2025 இந்த போஸ்டிங்ஸ்க்கான எண்ட் டேட் வந்து முடியுது. ஓகேங்களா, இந்த போஸ்டிங்ஸ்க்கான யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன்ஸ் மட்டும் தான் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும்னு தெளிவாக போட்டிருக்காங்க. பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா S1 வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, வேக்கன்சிஸ் பொறுத்த முடிக்கும் பார்த்தீங்கன்னா 2500 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஏஜ் லிமிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 to 30 அந்த ஏஜ் கேட்டகரிக்குள்ளார நீங்கள் வந்து இருக்கீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, டிகிரி என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிராஜுவேட் ஆகிருந்தாவே போதும், தாராளமாக இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ப்ரொஃபஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த முடிக்கும் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் அந்த அக்கௌண்டிங் ஓரியன்டாக நீங்கள் வந்து முடிச்சிருந்தீங்கன்னா ப்ரெஃபரபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போஸ்டிங்ஸ்க்கான குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஆஃப் 1 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி லாங்குவேஜ் பொறுத்த முடிக்கும் உங்களோட ரிலீஜன் லாங்குவேஜ் தெரிந்தால் போதும், அதாவது தமிழ் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தாவே போதும், தாராளமாக இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து வேலை வந்து ஈஸியாக வாங்க முடியும். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸாக ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு தெளிவாக போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் பொறுத்த முடிக்கும் பார்த்தோன்னா 60 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ST ST OBC எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஜென்ரல் இந்த மாதிரி ஸ்டேட் வைஸாக பிரித்து போட்டிருக்காங்க. இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 60 வேக்கன்சிஸ் இருக்குது. ஜென்ரலுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா 25 வேக்கன்சியும், OBC கேஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16, STக்கு வந்து 4, SCக்கு வந்து 9, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாகவும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த ஸ்டேட்டை செக் பண்ணி பார்க்கணுமோ அந்த ஸ்டேட்டை நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, எல்லா ஸ்டேட்டுக்குமே வந்து இருக்குது. இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஆஸ் பர் த கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனில் எந்த வகையான சேஞ்சஸும் பண்ணல. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கான எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ். ஓகேங்களா, நீங்கள் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் போஸ்ட் கிராஜுவேட் முடிஞ்சதுனாவே போதும், தாராளமாக இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் ஆஃப் 1 year இருக்கணும். அக்கௌண்டிங் ஓரியன்ஸாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். தமிழ் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா 1ல் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்த போஸ்டிங்ஸ்க்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 850 ரூபா கட்டணும். யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜென்ரல், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், OBC கேண்டிடேட். ஓகேங்களா, 750 பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ST பர்சனல் டிசேபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் உமன்ஸ் எல்லாமே 750 பே பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக நோட்டிஃபிகேஷன் வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பே ஸ்கேல் பொறுத்த மட்டும் 48,450 ரூபா வரும் அப்படின்னு சொல்லி தெளிவாக போட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஆஸ் பர் த பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து உங்களுக்கான இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக வந்து கிடைக்கும், தெளிவாக போட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்ஸ்க்கு 12 months பார்த்தீங்கன்னா ப்ரொஃபிஷன் பீரியட் கண்டிப்பாக இருக்கும். எந்த ஃபீல்டுக்கு போனாலும் ப்ரொஃபிஷன் பீரியடுன்ட்டு எல்லா கம்பெனி பேஸாக ஃபாலோ பண்ணுறது தான். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 1 year ஆல்மோஸ்ட் வந்து ப்ரொஃபிஷன் பீரியட் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இந்த போஸ்டிங்ஸ்க்கான நேஷ்னாலிட்டி பொறுத்த முடிக்கும் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா, செலெக்ஷன்ஸ் ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ், இன்டர்வியூஸ், கேண்டிடேட் குவாலிஃபிகேஷன் ஆன்லைன் டெஸ்ட் தான். ஓகேங்களா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் மூலிமா தான் கேண்டிடேட் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறாங்க.
என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ், பேங்கிங், ஜென்ரல், எக்கனாமிக்ஸ் ஓரியன்டாக கேட்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசனிங் அண்ட் குவான்டிட்டி ஆப்டிடியூட். ஓகேங்களா, இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 120 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா, மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 120. ஓகேங்களா, டியூரேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 120 மினிட்ஸ் வந்து நடக்கும். வெர்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் நடக்கும். எல்லாமே ஆன்லைன் பேஸ் பண்ணி டெஸ்ட் தான். மல்டி ஆப்ஷன்ஸ் இருக்கும். கரெக்டான ஆன்சர்ஸ் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் அது முடிஞ்சதுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷன் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூஸ் வந்து தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் லிஸ்ட் ஆனால் மெயில் உங்களோட த்ரூ அவுட் மெயிலையும் காண்டாக்ட் பண்ணுவாங்க, ஃபோன்லேயும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இந்த போஸ்டிங்ஸ்க்கான கைட்லைன்ஸ், அப்புறம் பார்த்தோன்னா பர்சனல் பெஞ்ச்மார்க்பிலிட்டி, அப்புறம் டிசேபிலிட்டி எல்லாமே இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதில் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த போஸ்டிங்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே நான் நம்மளோட பிளாகிங் சைட்லேயும் அதே மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்லேயும் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியலன்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் டெமோன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த வீடியோவை நான் இதோட வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் என்ன கமெண்ட் பண்ணுங்கள். இதோட பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை ஆளுன்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, உங்கள் சப்போர்ட் இன்றைக்கி எங்களுக்கு வந்து தேவை. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் எ நைஸ் டே.